ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8 பார்ட்ஸு. உங்களுக்கு இந்த இது மெஷர்மெண்ட் இருந்தால் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு. இப்போ நமக்கு இதுதான் என்னென்ன தேவைங்கிறத எழுதியிருக்கேன். முழு உயரம், இடுப்பின் சுற்றளவு, கீழ் சுற்றளவு, இந்த 3 தான் இப்போ நமக்கு தேவை. அதை வந்து நம்ம இப்போ அளந்து நம்ம மெட்டீரியலில் அளந்து எழுத போகிறோம். இப்போ இந்த பாவடையிலேருந்து எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாவடையை நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க. விரித்து உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து உயரம் தான் நம்ம எழுத போகிறோம். இந்த இடத்துல உயரம் தான் ஃபஸ்ட்டு அளக்க போகிறோம். மெட்டீரியல் வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிறீங்க. இந்த மேலே பட்டி மேலே இருந்தே நம்ம அளக்குறோம். இது அளந்தது எவ்வளோ வருதுன்னா 36 இன்ச்சு இருக்குது. 36 இன்ச்சு நம்ம அப்படியே நம்ம இதில் எழுதிடுறோம். இதில் வந்து ஸ்டிச்சஸ்க்கெலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, கீழே மடித்ததும் மேலே நம்ம இந்த பட்டி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும் போது அது ஈக்குவல் ஆகிடும். அதனால் ஃபுல் ஹைட் வந்து 36 பார்த்தோம். அந்த 36 மட்டும் நம்ம அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இதில் ஸ்டிச்சஸ்க்கு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னா, கீழே மடித்து தைச்சதும் குறையும் இல்லையா, அதை வந்து இந்த பட்டி ஈக்குவல் பண்ணிக்கும். அதனால் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு எதுவுமே எடுக்காமல் எக்ஸாக்ட் என்ன மெஷர்மெண்ட் பார்த்தோமோ அதை அப்படியே எழுதிடுவோம். இப்போ இந்த ஹிப்பு எவ்வளவுன்னு பார்த்துடுறோம். இந்த பாவடையோட தான் இங்கேருந்து இது ஃபுல்லாக நம்ம அளந்து எடுத்துக்கிறோம். டபுளாக வச்சுட்டு இருபத்தி 2.25 இருக்குது. நம்ம 23 வச்சுக்குவோம். இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இருக்கிறதுனால 23 வச்சுக்குவோம் ஹிப்பு. இப்போ ஹிப்பு வந்து ஒரு சைடு 23 பார்த்தோம், இன்னொரு சைடுக்கு ப்ளஸ் 23. அப்போ டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 46 வருது. இந்த 46ஓட ப்ளஸ் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். இந்த 4 இன்ச்சஸ் எதுக்குன்னா ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது 50 வருது. 50 வந்து டிவைடட் பை 8. 8ன்றது 8 பார்ட்டால் டிவைட் பண்ணுறோம். அப்போ அந்த டோட்டல் என்னங்கிறத நம்ம டிவைட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ 50 டிவைட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 6.5 வரும். அதாவது ப்ராக்கெட்டில் போடுறேன், 6.25 வரும். 6.25 இன்ச் வரும். அடுத்தது கீழ் பாட்டம் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ அடுத்தது இந்த கீழ் சுற்றளவை நம்ம அளந்து எடுக்க போகிறோம். இந்த பாவடையில் கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த சுற்றளவு, இதை வந்து ஃபுல்லாக நம்ம அளந்து எடுக்கணும். இந்த கடைசியிருந்து இந்த கடைசி வரைக்கும். நாற்பது இன்ச்சுக்கு வருது. ஒரு புள்ளி கூட இருக்குது, 40 நம்ம வச்சுக்குவோம். இந்த கீழ் சுற்றளவு 40. சில ரெடிமேடு வந்து 75 இருக்கும், அதாவது 35 தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கால் தடுக்கும். நீங்கள் 40 + 40 80 இன்ச்சஸ் வச்சிங்கனாலே போதுமான அளவு. அது நல்லா ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு கால் தட்டாமல் இருக்கும். கீழ் சுற்றளவு ஒரு சைடுக்கு 40, இன்னொரு சைடு 40, 80 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு தையலுக்கு 84. அதுவும் டிவைடட் பை 8 பார்ட்டு. அப்போ வந்து 10.5 வருது. இப்போ இந்த டிவைட் பண்ணி நம்ம எடுத்த இந்த 6.25ம் 10.5யும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது இது ஒரு 3/4, 16. 16.25 நமக்கு டோட்டலாக வேணும். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது இந்த 36க்கும் இந்த 16.25க்கும் தான் நம்ம எடுப்போம்.
இப்போ இந்த ஃபுல் ஹைட் 36க்கும் இந்த டிவைட் பண்ணி வந்த இந்த மெஷர்மெண்ட் 16.75க்கு மட்டும்தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். துணியை மடித்து போட்டு உங்களுக்கு துணியில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் ஹைட் வந்து 36க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது 36க்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா ஃபுல் மெட்டீரியலும் விரிச்சிட்டு நம்ம சேலை மடிக்கிற மாதிரி இந்த கரை பகுதியை இப்படி மடிச்சுக்கிறோம். இது வந்து 36 இருக்கணும். இந்த ஃபோல்டு வந்து 36ல் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது வந்து இந்த கிளாத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இந்த இதை வந்து 16.75 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இதை ஃபோல்ட் பண்ணிடுறோம். இந்த இது வந்து ஃபோல்ட் பண்ணது வந்து 16.75 இருக்கணும். 16.75 இருக்குது. இந்த இதை எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இப்போது இந்த ஹைட் வந்து 36 எடுத்துட்டோம். இந்த ஹிப்பு டிவைட் பண்ணி வந்த இந்த ரெண்டு இது சேர்த்த மெஷர்மெண்ட்டு 16.75க்கு மடித்து போட்டு இந்த கிளாத்தை நம்ம எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த ஹிப்பு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹிப்பு வந்து இப்போ இந்த இதில் டிவைட் பண்ணி வந்த ஹிப்பில் டிவைட் பண்ணி வந்த 6.25 நம்ம இதில் இருக்கு இல்லையா, இதை தான் இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு கார்னர்லேருந்து 6.25 நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த கார்னரில் தான் அடுத்த 6.25 பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்கூடாது, எதிர் மூலையில் தான் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் பண்ணணும்னா லாங் ஸ்கேல் வேணும். சப்போஸ் இந்த லாங் ஸ்கேல் இந்த நீளத்துக்கு நமக்கு வரல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்கள் கையில் இல்லைன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் அப்படி நல்லா பிஞ்ச் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்படி உதறி படுக்க வச்சுருங்க. படுக்க வச்சுட்டு இந்த கையில் நல்லா எவ்வளோக்கு தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு அந்த ப்ரெஷர் கொடுங்க. ஒரு லைன் விழுகும். இப்போ தெரியுதா? இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு லைன் போட்டால் தான் வெட்ட முடியும்னா ஒரு லைன் போட்டுக்கோ. இந்த ஹிப்பு நம்ம 6.25 மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அப்படியே இந்த இடம் எக்ஸ்ட்ரா வந்து 10 தான் இருக்கும் இந்த பாட்டம் பிரெத்து. ஏன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்துருக்கறனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த 10 இங்கே இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி இந்த எதிர் சைடுக்கும் அதே மாதிரி 10 வந்துடும். இப்போ இந்த குறுக்கை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஹிப்புக்கும் இந்த ஹிப்புக்கும் அந்த லைன் போட்டதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கீழ் பகுதியில் இங்கே ஒரு சின்ன கிராஸ் விழுகும். அந்த கிராஸை நம்ம கட் பண்ணி ஆகணும். அதை எடுக்காமல் நீங்கள் பாவடையை தைச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு மாதிரி ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு இடமும் கூமூச்சா விழுந்துகிட்டே இருக்கும், வி ஷேப்பில் விழுகும். அதனால் இந்த கிராஸை வந்து கட் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பகுதியிலேருந்து இந்த கிராஸான பகுதிக்கு நம்மளோட ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 36 வேணும். இந்த 36 இருக்குது. இப்படி இது மெஷர் பண்ணிகிட்டே போகும்போது அதோட ஒரு பாயிண்ட்டு கூட வரும். அப்படி வந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த கிராஸை கட் பண்ணிடணும். இப்போ இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு விழுகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து இந்த பாருங்க 36ஓட ஒரு 1/4 இன்ச் கூட இருக்கு இல்லையா, அந்த 36க்கு இங்கே பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஸை லைட்டாக அப்படி வெட்டிடணும். ஒரு சில இதில் அவங்களோட உடம்பு வகுக்கு தகுந்த மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும் போது இது பெருசாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இதில் கிடைக்காம கூட போகும். என்ன இருக்கோ அதை வந்து இதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கிளாத்தை நான் எடுத்து நடுவில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரிகிற மாதிரி. இப்போ அதே மாதிரி இந்த 36 இதுலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் விழுகுது பாருங்கள். அதில் என்ன இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணி கட்டணும்.
அதே மாதிரி இந்த டேப் அசையக்கூடாது, இது இங்கே இருக்கணும். இந்த டேப் மட்டும்தான் அது மூவ் பண்ணணும். இது 36. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இந்த பீஸையும் நம்ம வெட்டிட்டோம். இப்போது இதில் ஏதாவது ஒரு பகுதியில் மேலேயும் ஒரு பகுதியில் கீழேயும் இந்த ஃபோல்டு இருக்கும். இந்த ஃபோல்டையும் கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் மேலே மடிப்பு இருந்த மாதிரி இந்த பீஸில் கீழே மடிப்பு இருக்கும். இந்த மடிப்பை வெட்டி விட்டுறணும். அதில் வெட்டின மாதிரியே இதுலேயும் வெட்டி விட்டுறணும். அப்போ தான் இதை வந்து பிரித்து எடுக்க முடியும். இப்போ இந்த வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்து 2 பெரிய துண்டும், ஒரு சைடு சின்ன சின்ன துண்டாக ஒரு 4 துண்டும் இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படின்னா இந்த பெரிய துண்டுக்கு 2 சின்ன துண்டு அப்படிங்கிற மாதிரி பிரித்து நம்ம பின் பண்ணணும். இப்போ இதை பாருங்கள். இப்போ இந்த பீஸ் எப்படி நம்ம பின் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பெரிய பிட்டை விரித்து வச்சுருக்கேன். இந்த சின்ன பிட்டு 4ல் 2 பிட்டு மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது க்ராஸும் ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த 2 பக்கம் க்ராஸ் இருக்கும். இந்த சின்ன பிட்டில் ஒரு சைடு தான் க்ராஸ் இருக்கும், ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ நம்ம இணைக்கிறது வந்து க்ராஸும் இப்படி இணைக்கணும். இப்படி சேர்த்து வச்சுட்டு இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம பேப்பர் திருப்பின மாதிரி ஆப்போசிட் சைடுக்கு அப்படியே திருப்பிடணும். அப்போ நமக்கு பக்கம் மாறாமல் இருக்கும், ஈஸியாகவும் நம்ம இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இது சமம். அப்போ கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற இதில் 2 தையல் போடணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு லைன் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூச்சம் இல்லாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அப்புறமேல் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைனு இந்த பின்னெல்லாம் தேவையில்லை. கையில் பிடிச்சி நீங்கள் அப்படியே மடமடன்னு போட்டுடலாம். இப்போ இந்த பின் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் லைன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பழகிற வரைக்கும் இந்த லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு இந்த அளவு இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு லைன் பண்ணிட்டோம், பின் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் நான் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இது இப்படி விரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாவாடையோட ஒரு சைடு நமக்கு இருக்குன்னு. அதே மாதிரி அது இன்னொரு பீஸ் வந்து இன்னொரு சைடு. இப்போ இதே மாதிரி அதை பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 2 பீஸையுமே நம்ம பின் பண்ணிட்டோம். இது ஒரு பிட்டு, இது ஒரு பிட்டு பின் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபுல் பாவாடை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.